வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025. இன்றைய கிழமை திங்கள் கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார். காலையில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சந்திரன் மதியம் 2:41 வரை ரிஷபத்திலும் அதன் பிறகு மிதுன ராசிக்கு மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. அதே நட்சத்திரம் மிருகசீரிடத்தின் நட்சத்திர பாத மாற்றமாக ராசியில் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு சந்திரன் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இதுதான் கோச்சாரத்தில் சந்திரனுடைய முக்கியமான நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு இந்த ஒரே பதிவில் பலன்களை சுருக்கமாக பார்த்து விடலாம். மேஷ ராசிக்கு இன்று பிற்பகலுக்கு பிறகு 2:40 பிறகு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்ல நிலையாக இருக்கும். பெருமாள் ஸ்லோகங்கள் சொல்வது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், பக்கபலமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ரொட்டீனாக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே சிறப்பாக செய்யலாம். ஆனால் அதிக பணிச்சுமையை தவிர்த்து கொள்வது ஓரளவிற்கு நீங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அக்கம் பக்கத்தினரிடம் கூட ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசிக்குள்ளிருந்து சந்திரன் 2ஆம் வீட்டிற்கு மாறுவது இவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். மதியத்திற்கு பிறகு பணியில் அற்புதமான வளர்ச்சியாக இருக்கும். பணியில் ரொம்ப நல்ல ஒரு மேன்மையான நிலை. இன்று ஏதாவது முக்கியமான பணி சம்பந்தமான வேலைகளை மதியம் 2:41 பிறகு செய்து கொள்வது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். புதிதான முயற்சிகள், பணிக்கான சம்பந்தமான எந்த ஒரு நிலையும் மதியத்திற்கு பிறகு செய்வது மிகுந்த பலன்களை கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம், தொழில் லாபம் இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளை நினைத்த மனக்கவலைகளும் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரெஸ்ஸும் இவங்களுக்கு கண்டினியூஸாக மாற்றி மாற்றி ஏதோ ஒரு தொல்லையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மதியம் 2:41 பிறகு இவர்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து அமர்கிறார். இது திருமண வாழ்வில் சற்று வாக்குவாதம் இல்லாமல் நீங்கள் விட்டு கொடுப்பது நன்மை கொடுக்கும். மேலும் உங்களுடைய பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பது, பிறரிடம் வாக்கு கொடுக்காமல் கவனமாக என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பேசுவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் வருமானத்தில் நல்ல உயர்வான நிலை, நல்ல ஹார்ட் ஒர்க் செய்து அதற்குரிய நல்ல வருமானத்தை அடையக்கூடிய சிறப்பான நிலையாகவே இருக்கிறது. சூரியனுடைய மாற்றம் இன்று 3ஆம் வீட்டில் மாறி இருக்கக்கூடிய ஆவணி மாதமாக இருப்பது மிதுன ராசிக்கு மிகுந்த நன்மைகள். பெரிய குழப்பங்கள் எதுவும் குடும்பத்தில் இருக்காது. முயற்சிகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நீங்கள் உணரக்கூடிய அளவிற்கு நன்மைகளாகவே காட்டுகிறது. அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகத்திற்கு இன்று மதியத்திற்கு பிறகு விரயச்சந்திரன், அதற்கு முன்னால் கூட பாதகஸ்தானத்தில் உள்ள சந்திரன். கண்டிப்பாக கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வகையில் கவனம், புதிய விரயங்கள் செய்வதில் சற்று அக்கறை தேவை. மூத்த சகோதர உறவில் குழப்பங்கள் இல்லாமல் அனுசரித்து போவது இதெல்லாமே மிகுந்த நன்மைகளாக இருக்கும். காலை மதியம் 2 வகையிலுமே இந்த பலன்கள் எல்லாமே கடகத்திற்கு அப்ளை ஆகக்கூடிய நிலை. ஆனால் குடும்ப வாழ்வில் சூரியனுடைய அமர்வு 2ஆம் வீட்டில் அமர்வது குடும்பத்திற்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் பேச்சிலும் ஆரோக்கியத்திற்கு உணவில் எடுக்கக்கூடிய நிலையிலும் சற்று கட்டுப்பாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு மூத்த சகோதர உறவில் சற்று ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பாக இன்று இருக்கலாம். இன்று வாக்குவாதம் ஏதானும் ஏற்பட்டால் சற்று பொறுமையாக இருப்பது நல்ல நிலையாக இருக்கும். தேவையற்ற பிடிவாதங்களை கூட உங்களுடைய நிலைகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்கு ஆட்சியாக வந்து விட்டார். இருந்தாலும் சற்று பொறுமையை சோதித்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுப்பார்னு சொல்லலாம். அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தை கடந்த பிறகுதான் உங்களுக்கு சூரியன் பலன்களை கொடுப்பார். அதுவரை மன ஆரோக்கியம், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் உள்ள சில டீலிங்ஸ் போன்றவை, உங்களோட மன ஆரோக்கியம், புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையில் டெசிஷன் மேக்கிங், இதில் எல்லாமே சிம்ம ராசி சற்று பொறுமையாக இருப்பது நல்ல நிலை. ஆல்ரெடி சொல்லக்கூடிய பலன்களைப் போல திருமண வாழ்விலும் சிம்ம ராசி பொறுமையாக செல்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இன்று மதியத்திற்கு பிறகும் நல்ல நிலை, அதற்கு முன்னர் காலையில் இருக்கக்கூடிய நிலையும் இவர்களுக்கு பாக்யஸ்தான சந்திரன், அற்புதமான மன மகிழ்ச்சி, நிம்மதியான நிலை, பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான நிலை. ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் இருந்த நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து கொண்டே வரக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது. தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், பணியில் நல்ல ஏற்றமான நிலை. ஆனால் திருமண வாழ்வில் மட்டும் தொடர்ந்து விட்டு கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். நீங்களுமே எடுக்கக்கூடிய முடிவுகளில்
சுற்றுவழி இல்லாமல் பொறுமையாக ஒரு முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்களும் அக்கறையுடன் இருப்பது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இன்று மதியம் 2:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு மனபாரம் குறைந்தது போன்ற நிலையாக இருக்கும். காலையில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதை நிறுத்திவிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய காலை நேரத்தில் உங்கள் வேலைகளை தொடங்குவது துலாம் ராசிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான ஒரு பரிவர்த்தனா யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், தொழில் லாபம், ரொம்ப பிரமாதமான பணியில் ஏற்றமான நிலை, நீண்ட நாள் தடைகளை தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஒரு மணிமகுடம் சூடக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வளர்ச்சியான நிலை. நீங்கள் ஓவர் திங்கிங்கை மட்டும் தவிர்ப்பது, கடவுளிடம் சரணாகதி செய்து கொண்டு திங்க் பண்ணாமல் அமைதியாக உங்கள் வேலைகளை மட்டும் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை கொடுக்கும். மன ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இன்று மதியம் 2:40 பிறகு விருச்சிகத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், உங்களுடைய புதிய முடிவுகள் எண்ணங்களை பொறுத்தவரை அதில் சற்று இன்று கவனமாக இருப்பதும், எடுக்கக்கூடிய விஷயங்களில் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் இன்று பாதுகாப்பான நிலை. மற்றபடி அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்ல நிலை. பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல லாபமான நிலையாகவே இருக்கும். இருந்தாலும் சில பிடிவாதங்களை தவிர்த்து கொண்டு சூழலுக்கு ஏற்றாற் போல அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழ்வது விருச்சிகத்திற்கு மிகுந்த பாதுகாப்பாகவே கிரக நிலைகள் காட்டுகிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அஷ்டமாதிபதி தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்திருப்பது வயதில் அதிகம் உள்ளவர்கள், நீண்ட நாள் ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருப்பவர்களுக்கு சில ஆயுள் பற்றிய குழப்பங்களாக சில பயங்கள் தோன்றலாம். கண்டிப்பாக குருவை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்துவிட்டு இன்றைய வேலைகளை செய்யலாம். குருவை நினைத்து கொண்டு மனதை தைரியமாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். குரு உங்களோட கூடவே இருப்பதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள், பணியில் ஏற்றம், இதெல்லாமே ஒரு நல்ல சிறப்பான நிலை. ஆனால் தெரிந்தே ரிஸ்க் இல்லாமல் இருப்பது, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருப்பது, புதிய முடிவுகளில் புதிய பழக்கங்களில் சற்று கவனமாக இருப்பது தனுசு ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு திருமண வாழ்வில் இன்று சற்று அனுசரித்து சொல்ல வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தினால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல காலகட்டமாக இருப்பதனால் உங்களுடைய எனர்ஜி குடும்ப வாழ்வில் சலசலப்பு, சண்டை, ஆர்குமெண்ட்ஸ் இதில் இல்லாமல் உங்களுடைய வேலைகளில் உங்களோட ஃபோக்கஸ் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இன்று 6ஆம் வீட்டு சந்திரன் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் காட்டுவது, குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்துவிட்டு இன்றைய வேலைகளை தொடங்குவது நல்ல பலன் கொடுக்கும். பணியில் நல்ல ஏற்றம், பணிச்சுமை கூட அதிகமாக இருக்கும். பொறுமையாக இருப்பது உங்களுக்கு பணிக்கும் சிறப்பாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வகையிலும் உதவியாக இருக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். குழந்தைகளோடு சில அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு மதியம் 2:41 பிறகு 5ஆம் வீட்டில் அமரக்கூடிய சந்திரன் குழந்தைகளோடு சில போராட்டமான நிலையாக இருக்கலாம். இல்லை குழந்தைகளுக்கான சில அலைச்சல்கள், சிரமங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இது காட்டுகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொறுமையாக நீங்கள் அணுகக்கூடிய நிலையை மட்டும் நீங்கள் மனதில் உறுதியாக நம்ப வேண்டும். பதட்டப்படாமல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். பெருமாளை நினைத்து நீங்கள் மனதார பெருமாள் வழிபாடு செய்து கொண்டு எல்லா விஷயங்களையும் அணுகுவது மிகுந்த நன்மை. குழந்தைகளோடு போராட்டம் இருந்தால் அவங்கள நீங்கள் கோபப்படாமல் பொறுமையாக அணுகுவது சுலபமாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையை காட்டும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்று மதியம் 2:40 பிறகு 4ஆம் வீட்டில் இணையக்கூடிய சந்திரன், சுக்கிரன், குரு கிரகம். கண்டிப்பாக அலைச்சல்கள் ஏற்படலாம். ஏன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தாயாரோடு வாக்குவாதம் ஏற்படலாம். சில திடீர் விரியங்களாக சில நிலைகள் சிலருக்கு ஏற்படலாம். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து சூழலுக்கு ஏற்றாற் போல விஷயங்களை கையாள்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.